வணக்கம் என் அன்பு சொந்தங்களே, அனைவரும் வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். தினமும் இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துட்ருக்க வீடியோ எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. இது எல்லாமே நாங்களே சொந்தமாக சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்ருக்கிறது தான். சரி, இதுக்கப்புறம் நம்ம வரப்போகிற நாட்களில் சிறு சிறு கதைகளையும், உண்மை கதைகள் எல்லாமே உண்மை கதைகளையும், அதில் வந்த ஒரு சில அனுபவங்களையும், அதனால் நம்ம என்ன பாடம் கற்றுக்கணுன்றதையும், இந்த வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதையும் பார்க்கலாம். இந்த மக்களையே நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். யாருமே பிறந்த குழந்தையிலேருந்து ரோட்டுக்கு வந்துடுறதில்ல. அவங்களுடைய சூழ்நிலைகள், வளர்ந்த விதம், அவங்க வாழ்ந்த அனுபவங்கள், இதை வச்சு தான் எல்லாமே டிசைட் பண்ணுறாங்க. இவங்களுமே ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நல்ல அப்பா அம்மாவால் வளர்க்கப்பட்டிருக்கலாம், நல்ல வேலைக்கு போயிருக்கலாம், நல்ல கல்யாணம் பண்ணியிருக்கலாம், குழந்தை குட்டிங்கன்னு பெற்றிருக்கலாம். ஆனால் அவங்க அனுபவித்த ஒரு சில வலிகள் அவங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றுதுன்றத நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு ஏற்பட்ட வலிகள், அதனால் வந்த நோய்கள், அது சகிச்சுக்க முடியாமல் வீட்டில் இருக்க முடியாமல் கிளம்பி வந்த சில பேரும் இதில் இருக்காங்க. இதெல்லாமே நான் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறதில்ல. எல்லாமே இந்த 10 வருஷமாக நம்ம கொடுத்துட்டு வரோம் இல்லைங்களா இந்த உணவை. அப்போ யாராவது ஒருத்தரை தினமும் சந்திப்போம். அப்போ அவங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகள் மனசில் பதிஞ்சு, அப்போ அதுக்கப்புறம் தான் இவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு, சரி இவங்க பசியில் இருக்காங்க, அப்போ இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல, நம்ம கொடுக்க ஆரம்பிப்போமேன்னு ஆரம்பித்தது. இதுக்காக உதவுகிற கொடையாளர்களும் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய மனது எவ்வளோ பெரியதாக இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் அப்போ ஏதாவது ஒரு வழியை சந்திச்சிருக்கணும், இல்லைனா நம்ம முன்னோர்களுக்கு உணவு கொடுக்க முடியலையேன்னு இவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கணும். எந்த எண்ணங்களோடு அவங்க கொடுத்துருந்தாலும் இவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அந்த முழுக்க நன்கொடையாளர்களை மட்டுமே சேரும். இதை பார்த்துட்ருக்கிற நாம் கையில் ஒரு ஃபோன் வச்சுருக்கோம், ஒரு நல்ல வீடு இருக்குது, நல்ல குடும்பத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. எப்போ எந்த நேரம்னாலும் என்னனாலும் நடக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகாமல், எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு நினைக்காம, 3 வேளை உணவு இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல வீடு கொடுத்துருக்காரு, கையில் ஒரு செல்ஃபோன் இருக்குது, உலகமே நம்ம கையில் வச்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம வளர்ந்து நிற்கிறோம் அப்படின்றத நினச்சி இருக்கிற வாழ்க்கையை ஒவ்வொரு செகண்டும் அடுத்தவங்களுக்கு உதவியாகவும், அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது மட்டுமே செஞ்சுக்கிட்டோம் நம்ம நகர்த்தது தான் நல்லதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.